2026 காமராஜ் ஆட்சியை அமைப்பதே காங்கிரஸ் கட்சியின் குறிக்கோள். அதற்கான முன்னேற்பாடு நடைபெற்று வருவதாக திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் தென்னரசு அவர்களின் தந்தை இறப்பிற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் சென்று இரங்கல் தெரிவித்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி. திருப்பூர் மாவட்டம் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டுவிட்டு தாராபுரம் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் தென்னரசு அவர்களின் தந்தை இறப்பிற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்து அப்பொழுது அவர் கூறும்போது, 4ஆம் தேதிக்கு பிறகு இந்தியாவில் பாஜக மோடி ஆட்சி இருக்காது, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். காங்கிரஸ் வேறு இயக்கத்தின் சார்பில் இளம் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியின் பிரதமராக அறிவிக்கப்படுவார். இதுவரை 379 மக்களவைத் தொகுதிகளுக்கு தேர்தல் முடிந்திருக்கிறது. 100 இடங்கள் கூட கிட்டாது. பாஜக 2 டிஜிட்டலில் தான் தேர்தல் முடிவுகளில் வருவார்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகன் மீதும் 1,50,000 ரூபாய் கடனை பாஜக மோடி அரசு வாங்கி வைத்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள வங்கிகளில் பல லட்சம் கோடி ரூபாய் கடனை மோடி வாங்கி வைத்துள்ளார். வாங்கிய கடனை பொதுமக்களின் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தி அதில் வரும் வருமானத்தை அவர்களது நண்பர்களான அம்பானி, அதானி ஆகியோர்களுக்கு கொடுத்துள்ளார். பாஜக மோடி அரசு உண்மைக்கு புறம்பான கொள்கையை பிடித்தாலும் சூழ்ச்சி தேசத்தை உண்டாக்கும் செயல் மக்கள் நிராகரித்து விட்டார்கள். நிராகரிக்கப்பட்ட பிரதமராக மோடி தற்பொழுது இருந்து வருகிறார் என்பதை பேசுகிறோம் என்று தெரியாமல் உளறி வருகிறார். தற்போது கூட உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் இடிக்கப்படும் என மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் எதையும் அழிக்காது, உருவாக்கக்கூடியது. பறவைகளை பராமரிக்கக்கூடியது. காங்கிரஸ் பேரியக்கம் என்பது உருவாக்குவதும் ஆக்குவதும் தான். செய்தியாளர்கள் கேள்விக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் பேரியக்கத்தின் கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு கூட்டணி குறித்து தலைமை முடிவு செய்யும். எங்களுக்கு உரிய மரியாதை கிடைப்பதில்லை. ஆதலால் வரும் 52 ஆண்டுகள் காமராஜர் ஆட்சி இல்லாததால் அவருடைய ஆட்சியை கொண்டு வர காங்கிரஸ் பேரியக்கம் முயற்சி செய்து 2026 காமராஜர் போன்ற ஆட்சி தமிழகத்திலேயே அமைக்கப்படும். அதற்குண்டான காங்கிரஸ் கட்டமைப்புகளை தற்போது செய்து வருகிறோம் என இவ்வாறு தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசினார். உடன் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் கோபி, கோவை நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.